நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 10. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே vlog வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, டெல்லியில மே மந்த் டயத்துல ட்ரிப் வந்தா சூடா இருக்குமா, அதாவது ஹாட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஜூன்ல தான் ஹை சூடா இருக்கும், ஏப்ரல்மே ஓகேவா தான் இருக்கும். சோ அதான் ஒரு மாசத்துக்கு வந்து கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் எப்படி அரைச்சு வைக்கிறதுன்னு கேக்குறீங்க. டெய்லி குடிக்கிறதுக்கா என்ன தெரியல, அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ எல்லாத்தையுமே சேர்த்து, இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ. சோ நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி இருக்குது இல்லையா, சம்டைம் டெய்லியும் எடுக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. சோ அதனால நீங்க பாத்துக்கோங்க உங்க இதுக்கு ஏத்தாப்புல. நம்ம இப்போ நம்ம வந்து கிளாஸ் கணக்குல சொல்லியிருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு வருங்க. நம்ம வந்து இடையில விட்டுதான் குடிக்கிறோமா, நீங்க வந்து நிறைய அரைச்சு வச்சுக்கிட்டுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படின்னா கருப்பு கவனி மட்டும் 1/2 கிலோ வாங்கிட்டு, மற்றது பாசிப்பருப்பு, பார்லி அரிசி, அப்புறம் கொள்ளு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு கூட அரைக்கலாம். சரிங்களா? அது உங்களோட இதுக்க பாத்துக்கோங்க. ஸ்வீட் சாப்பிட நினைப்பேன் சிஸ்டர், உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், உங்களோட வீடியோஸ் தான் என்னோட நினைப்புக்கு வரும், உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு நினைப்பு வரும், அப்ப சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. சூப்பர் சிஸ்டர், கீப் ராக்கிங். இந்த மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான். மைக் வந்து மாட்டிருக்கேன், லைட் எரிதான்னு பாத்துக்கிறேன், ஏன்னா அது வாட்டுக்கு அப்புறம் இந்த ஜாக்கெட்டுக்குள்ள மாட்டிருக்கிறேன், அது வாட்டுக்கு அப்புறம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாம நான் கூட பேசிட்டு இருப்பேன். அதனாலதான் அக்கா, நீ கிருத்தியா அக்கா தான் சொன்னீங்க, இப்ப மட்டும் மைக்கு செக் பண்ணலாம் போயிருந்தீங்க, அதுவும் திருப்பி செக் பண்ணிக்கிட்டு. அப்புறம் கோதுமை சேமியா தான் இன்னைக்கு நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சேமியாலாம் கடலைப்பருப்புலாம் போட்டு பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இல்லை ஒரு பிரியாணி ஸ்டைல்ல பண்ணி சாப்பிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒவ்வொன்றும் செய்யறேங்க. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கணும் போது அதை பேஸ் பண்ணி நான் அதான் கொண்டுட்டு போறேன் நான் ஒரு சேலஞ்சை. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நானு ஹஸ்பண்டும் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேற லைஃப் ஸ்டைல்ல நம்ம போகலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது இப்படிதான், ஏன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணணும், எல்லாமே டைமே இதுக்கு கிடைக்க முடியுது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல பிரியாணி ஸ்டைல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் தான் சிஸ்டர் போடுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த மாசத்துல தான் குளிர் வந்து வரும் அப்படின்னு. அது நம்ம ஊர் குளிர் வேற, இங்க வேற குளிருங்க. இங்க வந்து இப்பவே பின்னி அடிக்குது குளிர், அடுத்ததான் செம்மையா இருக்கும், தாங்க முடியாது. மூங்கால் தோசை வந்து பண்ணுவேன் சிஸ்டர் நானு. சூப்பருங்க, மூங்கால் தோசை எல்லாம் செம்ம, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஊற போட்டு அரைச்சாலே முடிஞ்சிச்சுங்க. அதுல வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னா, இது அது வந்து பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கும் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. எடுத்துக்கலாம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரோட்டீன்காக அதை எடுத்துக்கிறோம், அதுதான். சரிங்களா? அப்புறம் அப்புறம் எங்கடா அது, கோதுமை ரவையில உப்புமா ரெசிபி போடுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர், அது சேம் மெத்தட் தான். சரிங்களா? எல்லாமே ஒரே மெத்தட் தான், வெஜிடபிள்ஸ் சேர்த்து. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டுருக்கேன், நிறைய தடவை வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நான் புதுசா வர்றவங்க எல்லாம் திருப்பி போடுங்கன்னு சொல்றதுனால தான் வந்து கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் சீட், பம்கின் சீடு, வாட்டர்மெலன் சீடு, ஃபிளாக்ஸ் சீடு, இதெல்லாமே வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டீங்க. நார்மலாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா இந்த நட்ஸ் ஜூஸ் எல்லாம் பண்றோம்ல, அந்த மாதிரி டயத்துல மேல தூவிட்டு கூட சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுலயும் போட்டு நம்ம சாப்பிடலாம், அது நம்மளோட சாய்ஸ். உங்களுக்கு எந்த விதத்துல அது பிடிச்சிருக்கு, லைட்டா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிட்டு கூட நீங்க அப்படியே சும்மா வந்து சோப் பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க.
அப்புறம் பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுவேன்ல சிஸ்டர், அப்பெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்கறது வந்து நம்ம எப்பவுமே உப்பு பார்க்கறது இதெல்லாம் பண்ணுவோம்லாம், அது மாதிரி பண்ணலாமா இல்லைன்னா வெயிட் லாஸ்க்கு அது பாதிப்படையுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. டேஸ்ட் பார்க்கறதுக்கு அளவு அவ்வளவுதான், அதுக்காக நம்ம இவ்வளோ ஒரு கிண்ணத்துல வச்சு சாப்பிட்டோம்னாவே தப்பு. மற்றபடி நம்ம வந்து உப்பு பார்க்காம சமைக்க முடியுமா சொல்லுங்க? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா சிஸ்டர்? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பாக்குற டயத்திலே ஒரு குண்டா அடிச்சிடுறது. அப்போ அத மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து உப்பு பார்க்காம எப்படி சமைக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சிஸ்டர். கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் எப்படி அரைப்பதுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்க கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே சர்ச்சிங்லேயே நம்மளோட வீடியோ வரும், பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருப்பு கவனி வெறும் கொள்ளு மட்டுமே சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்க நான் சொன்ன பார்லி அரிசி, பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்தும் அரைக்கலாம். சரிங்களா? அது நம்மளோட சாய்ஸ் தான். வெயிட் வந்து மெயின்டைன் எப்படி பண்ணணும்? நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர், வெயிட் மெயின்டைன் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. பிடிச்சதா அளவா எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. சம்டைம் இதே மாதிரி லைஃப் ஸ்டைலா போகணும், என்னைக்காவது நமக்கு பிடிச்சதை அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அதுக்குன்னு ஒரு ஃபுட் அப்படிலாம் கிடையாது. நார்மலா நீங்க வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சமா எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். நார்மலா நம்ம அகெயின் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அகெயின் வெயிட் வந்து கெயின் ஆக தான் செய்யும். நம்மளோட பாடி கண்டிஷன் அப்படிதான் இப்போ இருக்கும். ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் இறக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏறவும் செய்யும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வெயிட் மெயின்டைனிங் வந்து வெயிட் லாஸை விட ரொம்ப டஃபஸ்ட் ஒரு விஷயம் தான். ஸோ அதனால பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வாக்கிங் ரொம்ப ஸ்பீடா பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. வெயிட் லாஸ்க்கு அப்படி கிடையாது. ரொம்ப சோம்பேறியா நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடா நடக்கணும்னு நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு நமக்கே தெரியும் நம்மளோட பாடி ஆக்டிவா இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நடக்கணுங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். சில பேர் சும்மா அந்த அப்படி ஏதோ மாதிரி நடக்கு, அது வேண்டாம். நல்லா கொஞ்சமாவது நல்லா நடக்கணும். சரிங்களா? நான் வந்து பார்பிக்யூ போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அன்னைக்கு வந்து வெயிட் வந்து எனக்கு ஏறாம இருக்க மெயின்டைன்லயாவது இருக்கிற மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மதிய டைம்ல நீங்க போற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் ஏதாவது ஒரு லைட்டனா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மோர் குடிச்சிட்டு மட்டும் போலாமான்னு கேட்டிருந்தீங்க. காலையில எப்பவுமே கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மோர் இல்லைன்னா ஏதோ ஒன்று நீங்க சொன்ன மாதிரி லைட்டா எடுத்துக்கோங்க. நைட் அதே மாதிரி ஏதாவது ஒரு லைட்டான ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான். சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. நான் கூட 2 பாயில் எக் கூட கல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதை சாப்பிட்டு எனக்கு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். நீங்க அப்போ ஓகே சிஸ்டர், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி லைட்டன் பண்ணி சாப்பிட்டு மதியத்துல நீங்க பார்பிக்யூ போறப்ப நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். நைட் டின்னர் வந்து ரொம்ப லைட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து. சரிங்களா? ஸோ ஆஃப்டர்நூன் வெயிட் லாஸ் இருக்கும்போது தூங்கலாமா? இதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்குது. மதியத்துல தூங்க வேண்டாம். பொதுவாகவே வெயிட் வந்து ஏறுறதுக்கான காரணம் மெயினாக அந்த மதியம் தூங்குறது தான். அது ஒண்ணு. இந்த விஷயம் நம்மளோட உடம்புக்கு அது நல்லதே கிடையாது. இரவு தூக்கம் கரெக்டா இருக்கணுங்க, பகல் தூக்கம் வேண்டவே வேண்டாம். ஸோ அதனால என்னைக்காவது ரொம்ப நமக்கு முடியலைன்ற பட்சத்துக்கு தூங்குறது சரி, அதையே வழக்கமா வைக்க வேண்டாம். அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால தூங்க வேண்டாம். அதுக்கப்புறம் நைட்டு தூக்கமும் கரெக்டா இருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. தூங்காமலும் இருந்துடக்கூடாது, அந்த நைட்டு தூக்கமும் நமக்கு வேண்டும். அதுக்காக சொல்றேன். எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து எடுத்தாச்சு, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைதான். இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட பாடி கண்டிஷனுக்கு என்னன்ட்டு நீங்க டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பயங்கர குளிருங்க. அதுக்கப்புறமா வந்து சொட்டரை மட்டும் கழட்டிட்டு வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சொட்டரோட வெயிட்டும் ஆட் ஆகும் இல்லையா? இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.70 வந்து இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே, குறைக்கணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் இன்றைக்கி வந்து நான் குடிக்கிறேங்க. அதுதான் எனக்கு வந்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டே நான் கருப்பு கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதை எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த பயிர் தான் இல்லைங்க, எல்லா பயிர்களையும் மொத்தமாக போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறேன் ஃப்ளாஸ்கில், அதான் செக் பண்ணிக்கிறேன் சூடாக இருக்கா என்னன்ட்டு. அதுக்கப்புறமா அவனுக்கு பாலும் வந்து ஆற்றி கொடுத்துட்டு, அப்புறமா இந்த மாதிரி கடலை நல்லா வந்து வெந்துருச்சு சூப்பராக, அதை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவனுக்கு வந்து இந்த கொண்டக்கடலை அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ் வந்து அப்ளை பண்ணி ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு டக்கு டக்குன்னு அரிசியை களைஞ்சி குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா சுரக்காய் தான் எடுத்தேன் கட் பண்ணுறதுக்கு. அப்புறமா தோணுச்சு சரி உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ ரசம் வைக்க போகிறோம், அதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பண்ணிவிட்டேன். சைடில் காஃபியும் வந்து போட்டாச்சுங்க. உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம எப்பவும் போல் பண்ணுவேன் இல்லையா, கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன், கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் வந்து டக்கு டக்குன்னு பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க, கரைச்சி வச்சுட்டு இருந்தேன். மசாலாவுக்காக எப்பவுமே வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருவேன், தீர்ந்துருச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்படி சேர்த்து நான் வந்து சொல்ல உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸும் கட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், ஹஸ்பண்ட் வந்து தருணை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரையும் தயிர் சாதமும் அங்கே வந்து இந்த தமிழ் கோயில் இருக்குங்க, அங்கே கொடுத்துருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க போகையிலே கூப்பிட்டு கொடுத்தாங்களாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியலையும் பண்ணி வச்சுட்டேன். கையிலே நல்லா கரைக்கிறேன் பாருங்களேன் ரசத்துக்கு. ஸோ இந்த மாதிரி தக்காளியை கரைச்சி வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா. எப்பவும் போல் இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சி இந்த பூண்டு எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி அந்த மாதிரி தான் வந்து ரசம் பண்ணேன். இந்த குளிர்காலத்தில் ரசம் தாங்க எங்களுக்கு வந்து மெடிசனே. ஸோ அந்த மாதிரி ரசமும் இங்கிட்டு வந்து சூப்பராக நுர கொட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் வந்து 2 பவுலில் வச்சு கொடுத்து விட்டாச்சுங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்போ ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். ஸோ வேலை முடிச்சிட்டோன்ற மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெயின்டைனிங் தான். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். ரொம்ப ஸ்பீடாக வாக்கிங் பண்ணணுமான்னு கேட்டிங்க, ஓரளவாவது நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்கிற அளவுக்காவது வாக்கிங் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கல சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவாக தான் எடுப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக தெரியும், ஓரளவுக்கு நமக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பயிறு வேக வச்சது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த வேக வச்ச தண்ணி ஒரு செம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பாளியெல்லாம் வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து சாப்பிட்டுட்டேங்க. அப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு சொட்டரை போட்டாச்சுங்க. அகெயின் சொட்டு போடாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் காஃபி போட்டு கொடுப்போம்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காஃபியை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, மிஷினில் ஃபஸ்ட்டு துணியை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுரக்காயை தான் வந்து பொரிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். சுரக்காய் வந்து அதை காலைல தோல் நீக்கிட்டு மட்டும் வச்சு இந்த டக்குன்னு அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு பொரிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு. எப்பவும் போல் நம்ம வந்து சீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அது கூட வந்து காயையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பண்ணோன்னா முடிஞ்சிச்சுங்க சுரக்காய் பொரியல். அதே தண்ணி ஈர்த்து நல்லா வரும். இந்த மாதிரி சுரக்காயெல்லாம் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எதுவும் தேங்காய் துருவெல்லாம் சேர்க்காமல் இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரச சாதமாகவே நான் வந்து அவல் தாங்க எடுத்துப்பேன். அவல் வந்து அரிசி தானே அப்படின்னு கேட்பீங்க, இல்லைங்க, அவலில் வந்து ஃபைபர் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா புழுன்னு வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவன் வந்தால் கீழே இறங்கி நான் கேட்டை திறக்க போனாலே இவனும் வந்துடுறாங்க, சின்னவனும். அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு சரி அம்மாச்சிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு ரசம் எல்லாமே உருளைக்கிழங்கு பொரியலும் கொஞ்சம் இருந்துச்சு, சுரக்காய் பொரியல் எல்லாமே வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி அவல் வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. அதில் வந்து ரசம் போட்டு சுரக்காய் பொரியல் நிறையா எடுத்துட்டேன். கொஞ்சம் வேக வச்சு அந்த கொண்டக்கடலை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பயிறு அதுவும் அது கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள், கம்மியாக எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து மதிய லஞ்சை வந்து முடிச்சாச்சுங்க. நான் சுரக்காய் கூட்டு மாதிரி வச்சுருந்தா ரசத்துக்கு சூப்பராக தான் இருந்துக்கும். 2-3 நாளாகவே பருப்பாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து அப்படி எடுத்துக்கிட்டாச்சுங்க, பொரிச்சாச்சு இன்னைக்கு. ஸோ கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் கவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா நல்லா குளூருங்க. ஸோ ஒரு பிளாக் காஃபி குடிக்கலான்ட்டு சூப்பராக வந்து பிளாக் காஃபி தான் வந்து போட்டு குடித்தேன். அம்மாச்சிக்கும் வந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே புலாவ் பண்ண தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணி வச்சு பண்ணுவாங்க. கேரட்டு கேப்சிகம்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது நமக்கு டெம்ட் ஆச்சு, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் எடுத்து அவங்களுக்குலாம் டின்னருக்கு இருக்குது. ஸோ நமக்கு மட்டும்தான்ட்டு ஆம்லேட் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ சொட்டை கழட்டி போட்டுட்டேங்க. ஒரு மாதிரி சம்டைம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை பார்க்கும்போது. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சாப்பரை வாங்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ சக்கு சக்கு சக்குன்னு பிடிக்கிற மாதிரியே இருக்குங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வந்து பொடியை சாப் பண்ணிவிட்டு 2 முட்டை போட்டு உப்பு போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லேட் தான் போட்டு எடுத்துட்டேன். ஆயில் வந்து கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வந்து போட்டுக்கிறோம். அதுபோல் வெங்காயமும் நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கோம்ல, அதில் உள்ள தண்ணி சத்துனால சரி அவங்கெல்லாம் புலாவ் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் சரி பிரெட் ஆம்லேட்டாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ப்ளைனாக எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து பட்ரு நெய் எண்ணெய் எதுவுமே போல் ப்ளைனாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பியாக, சரிங்களா? அது கூட நான் ஆம்லேட்டை வச்சு இன்றைக்கி வந்து டின்னரை வந்து நான் முடிச்சேங்க. வேறு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சதா வந்து சாப்பிட்டு அப்படி வந்து டெம்ப்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் ஆம்லெட்டை போட்டு கொடுத்து புலாவெலாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் இந்த சீரக தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல, சோம்பு தண்ணி இதெல்லாம் நைட்டும் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ காலைல குடிச்சிறதுனால, சரிங்களா? ஸோ இன்றைக்கி டேவனை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.